வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒன்றிணைத்து எதிர்கொள்வது தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட்டால் பங்கேற்க தயாராக இருக்கிறேன் என்று டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. பாராளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம். அதிக தேவை காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் எரிபொருள் இருப்பு தீர்ந்துவிட்டதாகவும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள். புதிய அரசியலமைப்பில் சிங்கள மற்றும் தமிழ் ஆகிய இரண்டும் அரசகரம முறைகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என மனோ கணேசன் சுட்டிக்காட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். தமிழ் கட்சிகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்வது தொடர்பாக உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டால் மக்கள் நலனுக்காக உறுதியாக பங்கேற்க தயாராக இருக்கின்றேன் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தமிழர் அரசியல் இயக்கங்கள் ஒருங்கிணைந்த முறையில் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்த கருத்து குறித்து கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழ் கட்சிகள் ஒத்துழைக்காததால் மக்களுக்கு தீர்வு காண முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது தமிழ் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாகவே ஒன்றிணைய வேண்டுமா, தேர்தலுக்கு பிறகு கூட்டாக செயல்பட வேண்டுமா என்பது விவாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சிலர் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தாலும் உத்தியோகபூர்வ அழைப்பு கிடைக்கவில்லை என்றார். கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தொங்கு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு நாம் ஆதரவு வழங்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் யாழ் மாநகர சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆட்சி அமைய உதவியுள்ளோம். அதேபோல் விஸ்வலிங்கம் மணிவண்ணனுக்கும் ஆதரவு அளித்து அவரை முதல்வராக தெரிவு செய்ய உதவினோம். அதே நேரம் வேறு பிரதேச சபைகளிலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டங்களை ஆதரித்துள்ளோம். இந்த நிலையில் தமிழ் மக்களின் நலனுக்காக செயல்படும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்றிணைவு அவசியம் என்றால் அதற்கு தயாராக உள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். 10வது பாராளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை அமைப்பதற்கும் அவற்றில் 3 குழுக்களின் தலைமையை எதிர்க்கட்சிக்கும் 4 குழுக்களின் தலைமையை ஆளும் கட்சிக்கு வழங்குவதற்கும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம் ஏற்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்தில் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். மீளாய்வு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அனைத்து அமைச்சகங்களின் பொறுப்புகளையும் உள்ளடக்கும் வகையில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்கள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் இயலாமையுடைய நபர்கள் தொடர்பாக செயல்படக்கூடிய பாராளுமன்ற ஒன்றியத்தை உருவாக்குவதற்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையினை நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுகத் வசந்த சில்வா மற்றும் பத்மநாதன் சத்தியலிங்கம் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கைக்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் முதல் எழுந்துள்ள அதிக தேவை காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு தீர்ந்துவிட்டதாகவும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்திய புதிய கட்டண சூத்திரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலக்கிக் கொண்டுள்ளனர். அதாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த 3% தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர் சங்கம் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலை காரணமாக நேற்று பிற்பகல் முதல் வாகனங்களுக்கு எரிபொருளை பெற நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதோடு பெரும்பாலான மக்கள் அதிகபட்ச அளவு எரிபொருளை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையின் விளைவாக ஏற்பட்டிருந்த அதிக தேவை காரணமாக பல பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போயுள்ள போதிலும் பிற நிறுவனங்களின் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழக்கம் போல் எரிபொருளை விநியோகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் எரிபொருள் இருப்புகளில் தட்டுப்பாடு இல்லை என்று தொழிலாளர் அமைச்சும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜாந்த தெரிவித்தார். எரிபொருள் விநியோக நிலையங்களுக்கு அருகில் உருவாகியுள்ள வரிசைகள் குறித்து இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இருப்பதாக காட்ட சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அனில் ஜாந்த சுட்டிக்காட்டினார். அதே நேரம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கயந்த கருணாதிலக, DV சானக மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் பற்றாக்குறையை தவிர்க்க அரசாங்கம் நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசாங்கம் நிலைமையை தீர்க்க தவறினால் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு பற்றாக்குறை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் DV சானக கூறியிருந்தார். அரசாங்கம் 13வது திருத்தச் சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பாக எடுத்துக் கூறிய நிலைப்பாட்டுக்கு உறுதியளித்து தற்போது அதை பற்றிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நீதியமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பாக நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். JVP ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வுக்கு எதிராக இருந்ததனால் அவர்கள் தற்போது எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் உள்ளது.
எனவே இந்த குழப்பத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தெளிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடாக மட்டுப்படுத்தக்கூடாது என்பதோடு இது தமிழ், சிங்களம், முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும். அரசியலமைப்பு மாற்றம் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டு போகும் நிலையில் அரசாங்கம் தனது ஆரம்ப நிலைப்பாட்டின்படி புதிய அரசியலமைப்பை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் புதிய அரசியலமைப்பில் சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டும் அரசகரம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதோடு அனைத்து அரச நிறுவனங்களிலும் இரு மொழிகளிலும் மக்கள் சேவையை பெறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இவற்றை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் விரைவாக தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். அனுருகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்க்கட்சியினர் அது தொடர்பாக ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு சவால் விட முடியும் என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றில் இந்த விடயத்தை தெரிவித்த அவர், ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவானது அரசியல் தொடர்புகளுடனேயே ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்புகள் உள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது அரசாங்கம் குற்றம் சுமத்துவர்களே ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை நிர்மாணித்தனர். தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களிடையே மோதல்கள் இடம்பெற்று வருகிறது. அதே நேரம் அண்மைய தினங்களில் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதோடு இதனுடன் போலீசாரும் தொடர்பு பட்டிருக்கின்றமை தெரிய வந்துள்ள நிலையில் நிச்சயமாக இந்த நிலைமையினை மாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளின் அடிப்படையிலேயே இலங்கையின் பொருளாதாரம் வகுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளருமான அகிலன் கதிர்காமர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியொன்றின் போது அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள ஒப்பந்தங்களினால் வரவு செலவு திட்டம் மூலம் மக்களுக்கு சலுகைகளை வழங்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் அரசாங்கம் பொருளாதார கொள்கைகளை வகுப்பது வளர்ச்சி பாதைக்கிட்டு செல்லாது. அதன் அடிப்படையில் இம்முறை முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மூலம் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான அகிலன் கதிர்காமர் தெரிவித்தார். கனேமுல்ல சஞ்சீவவின் வழக்கோடு தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் மினுவாங்கொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மினுவாங்கொடையை சேர்ந்த 28 வயது மற்றும் 31 வயதுடையவர்களை இவ்வாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றத்தை செய்ய பயன்படுத்திய சிம் அட்டைகளை வழங்கிய உதவியதற்காக கைது செய்யப்பட்டவர்கள் மினுவாங்கொட மெதகொம்பு பகுதியை சேர்ந்த 28 வயதான கங்குடவில கங்கனாமல உதார நிம்மல் குணரத்ன, 31 வயதான மினுவாங்கொட வீதியினை சேர்ந்த செனரத் திசாநாயக்க நலின் துஷ்யந்த ஆவர். கடந்த 19ஆம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 19 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது.